ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனை உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் உங்களுடைய ஃபோனில் என்ன யூஸ் பண்ணிட்டுருங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து மற்றவங்களால பார்க்க முடியும். உங்களுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய ஃபோனில் என்ன பண்ணாலுமே லைவாக அப்படியே அவங்க பார்க்க முடியும். ஈவன் உங்களுடைய நார்மல் மெசேஜ், நார்மல் கால் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஸோ அதை கூட அவங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்பவே பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சொல்கிற ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ட்ரிக் மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ரிஸ்க்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கே ஒரு ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பில் உங்களுக்கு நம்ம சொல்கிற ட்ரிக்கு ஈஸியாகவே புரியும், ஈஸியாகவே செய்யவும் முடியும். அதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய ஃபோனை பார்த்துக்கோங்க. இப்போ என்னுடைய ஃபோனில் நான் என்ன பண்ணாலுமே வந்து அப்படியே இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற மொபைலில் வந்து ஷோ ஆகும். இப்போ கால் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை நார்மல் மெசேஜ் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை நான் பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலும் சரி, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் இருக்கிற மொபைலில் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. ஈவன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்ன்ட்டு நம்ம மொபைலில் ஒரு வீடியோ பார்த்தாலும் சரி, ஃபோட்டோஸ் பார்த்தாலும் சரி, எல்லாமே வந்து அப்படியே பக்கத்தில் இருக்கிற மொபைலில் வந்து ஷோ ஆகும். ஆனால் இந்த மாதிரி நம்மளுடைய மொபைலில் மற்றவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்றதுக்கான எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே நம்மளுடைய மொபைலில் வந்து ஷோ ஆகலை. பேக்ரவுண்டில் ஏதாவது ஆப் ரன் ஆச்சுனாலே கண்டிப்பாக இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். பட் ஆனால் இந்த இது அந்த மாதிரி ஷோ ஆகவும் மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஆப்னு சர்ச் பண்ணிங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற தேர்ட் பார்ட்டி ஆப்லேருந்து உங்களுடைய மொபைல் இன்பில்ட்டாக இருக்கிற ஆப் வரைக்கும் எல்லா ஆப்புமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா அதை உடனே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் தெரியாமல் இன்பில்ட்டாக இருக்கிற ஆப் ஏதாவது அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஓஎஸ்ஏ கிராஷ் ஆகிடும், ஃபோன் டெட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்க சொன்னோம் இல்லையா. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம கிளிக் பண்ண மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோனில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணிட்டோம். இந்த ஆப் வந்து 100% ட்ரஸ்டட் தான், ஏன்னா கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியல் ஆப். ஸோ இதை கிளிக் பண்ணி ஸ்கேன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் என்னென்ன ப்ராப்ளம் என்னென்ன இருக்குன்றது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி காட்டிடும். ஸோ இதில் உங்களுடைய ஃபோனில் ரகசியமாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஆப்லேருந்து வைரஸ் அட்டாக் ஆகிருக்கிற ஆப், அப்புறம் ரிஸ்க்கான ஆப்னு எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக எடுத்து கொடுத்துரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அதை செக் பண்ணணுன்னா ஹிடன் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா, நீங்களாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது, ஏன்னா அஃபிஷியலாக வந்து இன்பில்ட்டாக இருக்கிற ஆப்பை விட்டுட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஆப் எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய ஃபோனில் பண்ணுறது எல்லாம் மற்றவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஆப் ஒன்று தான் ஏ பவர் மிரர். ஸோ இந்த ஆப்பை வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணுறேன் பாருங்கள். அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி லைவாக வந்து ஸ்க்ரீன் மிரரிங் வந்து ஆகாது. இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணதுமே பார்த்தீங்கன்னாலே க்ளோஸ் ஆகிடுச்சா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாமல் இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப் வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிடன் ஆப்ஸ்னு செகண்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக வந்து கால் ரெக்கார்டர்னு ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆப்பையும் வந்து இந்த இடத்துல பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இதில் இன்னும் நிறைய ஃபியூச்சர் இருக்குது. சொன்னால் இது வந்து தனியாக பெரிய லென்த்தாக ஒரு வீடியோவே போடலாம். ஸோ அந்தளவுக்கு நிறைய ஃபியூச்சர் இருக்குது. இதில் உங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஆப்பில் எதெல்லாம் சேஃப் ஆனது, எவ்வளோ ஆப்ஸ் வந்து சேஃப் இல்லாதது அப்படின்றத தனியாக எடுத்துக்காட்டும். ஸோ அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து உடனே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. 100% வந்து இந்த ஆப்பில் சொன்னாங்கன்னா அது கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு சேஃபானதாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.